இங்கே கடைசி போல் டிசைர் மேட்ச், அதாவது குவார்டர் ஃபைனல் மேட்ச் இங்கே யாராருக்கு பார்த்தீங்கன்னா பாலநகர் வர்சஸ் வடகாடு. டேஸ் வின் பண்ண பாலநகர் ஃபீல்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த மேட்ச்சுக்கு 4 ஓவர் 4 பவுலர், 1 ஓவர் பவர் பிளே. அதே மாதிரி இந்த மேட்ச்சுக்கு ஸ்பெஷல் அம்பையராக இங்கே டான்ஸிங் இன்பா வந்திருக்காரு. ஃபஸ்ட்டு பவர் பிளே ஒரு போட்டு ஸ்டார்ட் பண்ண இங்கே பாலநகருக்காக பாலா வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ரகு வடகாடு அணிக்காக. ஃபஸ்ட் ஒன் ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸாக போட்டார். கேட்சா ஃபீல்டர் பால் கீழே வராரு. நல்லா கேட்சுங்க. ஃபஸ்ட்டு பாலோட இங்கே பாசிட்டிவ் ஸ்டார்ட் கொடுக்குறாரு பாலா. ஒரு ஸ்லோயர் ஃபுல் டாஸை 4 அடிக்க போய் மாட்டிக்கிட்டாருன்னு சொல்லலாம் ரகு. நல்லது ஒரு ஸ்டார்ட் பாலநகருக்கு. செகண்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே வடகாடு இங்கே பாலாஜி. ஆல்மோஸ்ட் இவர் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சொல்லலாம். செகண்ட் ஒன் விட்டு ஆப் சைட் அடிக்க பார்த்தாரு. ஃபுல் பேஸில் ஒரு டாட் பால். எக்ஸலன்ட் ஸ்டார்ட் ஃப்ரம் பாலா. தேர்ட் ஒன் எக்ஸ்ட்ரா கவர் அடிச்சுக்கிறாங்க. இங்கே பவர் பிளே காரணத்தினால இங்கே பவுண்டரிக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக பவுண்டரி போயிடுச்சு. ஃபீல்டர் கண்ணில் கண்டிப்பான ஒரு பவுண்டரி. ஏன்னா அவுட் ஃபீல்ட் நல்லாவே இருக்குது. ஃபஸ்ட்டு பவுண்டரியை கொண்டு வராரு இன்பா. அவரோட சிக்னேச்சர் சிம்பிள் இங்கே காமிச்சிக்கிட்டு இருக்காரு பவுண்டரியில். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸலண்ட் ஏக்கருங்க. குத்து நடத்துல ஒரு எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் இருந்துச்சு. டாட் பால் ஒரு பவுண்டரே போயிருந்தாலும் இது வரைக்கும் இந்த ஓவர் நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு பாலா. பவர் பிளேயில் எப்படி நினச்சி ஸ்டார்ட் பண்ணுறாரோ அதே இங்கே நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லலாம். பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஃபுல் ஃபேஸில் இங்கே குட் லென்த் பால் டாட் பால். பேக் டு பேக் டாட் பால்ஸ் போகிறாரு இங்கே பாலா பவர் பிளேயில். ஃபஸ்ட்டு பவர் பிளேயோட லாஸ்ட் 1 more பால் ஒரு ஸ்லோயராக போட்டார். நல்லது ஒரு தடுப்பு இங்கே ஒரு ரன். இதோட இங்கே ஃபஸ்ட்டு பவர் பிளே வர முடியுது. எக்ஸலண்ட் இங்கே போட்டு கொடுத்துருக்காங்க சொல்லலாம் பாலா. 1 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் இங்கே 5 ரன் ஆடி இருக்காங்க வடகாடு. ரெண்டாவது பவர் பிளே ஒரு போட இன்னர் சர்க்கிள் 4 பேரோட சுந்தர் வந்திருக்காரு. ஸ்ட்ரைக்கில் ஒரு பவுண்டரி அடித்த பாலாஜி. சுந்தரோட ஃபஸ்ட் ஒன் விட்டு ஆப் சைட் அடிக்க பார்த்தாரு. டாட் பால் ஃபேஸ் காரணமாக டாட் பால். செகண்ட் ஒன் பேட்டில் அடிச்சு போல்லையும் அடிச்சு கேட்சையும் பிடிச்சிருந்தாரு. இதன் மூலம் தனது 2வது விக்கெட் இழந்து வெளியே போகிறாங்க வடகாடு. இது வரைக்கும் நல்ல பவுலிங் எக்ஸஸ் பண்ணி போட்டுக்கிட்டு இருக்காங்க பாலநகர். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே வடகாடு அணிக்காக சேஷாஸ்திரி. சுந்தரோட நெக்ஸ்ட் ஒன் உடச்சி வந்த பால் அடிச்சாரு. பேட்டில் ஒரு நிற்க இருந்துச்சு. விக்கெட். ஃபஸ்ட்டு வந்த மொதல் பால தனது விக்கெட் இழந்து வெளியே போகிறாரு சேஷாஸ்திரி. இதுவரை நல்லா பவுலிங் போட்டு கொடுத்துருக்காரு பாலநகருக்காக சுந்தர். நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேன் இங்கே ஸ்ட்ரைக்கில் விக்கி. சுந்தர் ஆன் ஹேட்ரிக். ஃபுல் ஃபேஸில் பால லெக் சைடு மடக்கியிருக்காரு. அங்கே ஃபீல்டர் ஈஸியாக டபுள்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். இல்லைங்க பிரபா இங்கே ஸ்ட்ரைக்கை தக்க வைக்க நினச்சிருக்காரு. ஒரு ரன். இப்போது ஸ்ட்ரைக்கில் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் வந்த பிரபா இப்போ தான் ஃபஸ்ட்டு பாலை சந்திக்க போகிறாரு. ரிவர்ஸ்க்கான ஒரு ட்ரை. பேட்டில் நீக்கு பிச்சாச்சு நினைக்கிறேன். என்ன கேட்சுக்கான ஒரு வாய்ப்பாக இருந்திருக்கும். நல்ல பவுலிங். நெக்ஸ்ட் ஒன் மீண்டும் ரிவர்ஸுக்கான ஒரு ட்ரை. குவிக் சிங்கிளுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்கும். குவிக் சிங்கிள். இதோட 2வது ஓவர் இங்கே முடிவடையுது. 2 ஓவர் முடிஞ்ச நிலைமையில் 7 ரன் மட்டும் ஆடி இருக்காங்க வடகாடு. நல்லாவே எக்ஸஸ் பண்ணி போட்டிருக்காங்க பாலநகர் பந்து வீச்சில். 3வது ஓவர் போட இங்கே ஒரு யங்ஸ்டர் பாலநகர் அணிக்காக ரமேஷ். 3rd ஓவரோட ஃபர்ஸ்ட் ஒன் விட்டு தட்டு ஆப் சைட் பண்ணாரு. ஒரு ஆற அங்கே ஃபீல்டர் சபரி எக்ஸலன்ட் ஸ்டாப்பு. டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்லாட்ல அணைச்சு 6க்கான வாய்ப்பா. கேட்சா கேட்சில் ஏதோ ஒரு தடமாட்டத்தில் வடகாடு. அடுத்தடுத்து இங்கே விக்கெட் இழந்து போய்கிட்டு இருக்காங்க வடகாடு. நல்லா பந்து வீசி போட்டுக்கிட்டு இருக்காங்க. இதுவரையும் பாலநகர் பெருசாக எந்த ஒரு பவுண்டரியும் விட்டு கொடுக்காம முக்கியமான மேட்ச்சில் இங்கே குவார்டர் ஃபைனல் மேட்ச்சில் எக்ஸலண்ட்டாக பந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் நியூ பேட்ஸ்மேனாக இங்கே வடகாடு அணியோட யங்ஸ்டர் சுபாஷ். ரமேஷோட நெக்ஸ்ட் ஒன் 4 ரன்ஸில் கரெக்டாக போட்டாருங்க. பெரிய சட்டுக்கான ஒரு முயற்சி. பேட்டில் கரெக்டாக மீட் ஆகலை. டாட் பால். பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் ஒரு ஃபுல் டாஸாக போட்டாருங்க மிட்டி விக்கெட்டில். ஃபீல்டர் இருக்கிறாங்க. ஒரு ரனுக்கான ஒரு வாய்ப்பாக தான் இருக்கும். எஸ் ஒரு ரன். நெக்ஸ்ட் ஒன் ஒரு பேக் ஆம் ஸ்லோயராக போட்டார். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போட்டாருங்க. ஒயிட் பால். ரீபால். ஒரு ஃபுல் டாஸாக நேராக இங்கே பாலாக இருக்காரு. பவுண்டரி வாய்ப்பா. எக்ஸலன்ட் ஸ்டாப் சொல்கிறதுக்கு முன்னாடியே நல்ல ஸ்டாப். அங்கே 1 2 ஓடிட்டாங்க இதுவரையும். 2 ஓட்டங்கள். பவுலரோட நெக்ஸ்ட் ஒன் இதுவும் ஒரு பால். அங்கே ஃபீல்டர் சபரி. எக்ஸலன்ட் கீப்பர் இங்கே சுந்தர். பட் ஆனால் பேட்ஸ்மேன் உள்ள வந்துட்டார் நினைக்கிறேன். ஒரு ரன். 3 ஓவர் முடிஞ்ச நம்ம இங்கே வடகாடு 11 ரன் அடிருக்காங்க. 4வது ஓவர் போட இங்கே அஜித் லெஃப்ட் ஆம் பவுலர். ஸ்லோயராக தூக்கி திருப்பி போட ரிவர்ஸ் எந்த பாக்கு திரும்பினாலும் அதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக போட்டிருக்காருங்க பேட்ஸ்மேன் ரீட் பண்ணி.
நல்ல ஒரு பவுலிங். இது வரைக்கும் 3 ஓவராக ஒரே ஒரு பவுண்டரி மட்டும் விட்டு கொடுத்து எக்ஸலண்டாக பந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க பாலநகர். 12 ரன்கள். செகண்ட் ஒன். டாட் பாலுங்க. தேர்ட் ஒன். இதுவும் ஒரு ஸ்லோயராக தூக்கி போட்டாருங்க. ஒரு கீப்பரின் கவனக்குறைவா. இங்கே சாக்ரிஃபைஸ் விக்கெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இங்கே சாக்ரிஃபைஸ் விக்கெட்டாக விக்கெட் வந்து வெளியே போகிறாரு சுபாஷ். ஸ்ட்ரைக்கில் இப்போ சுபாஷ் ஸ்லோயராக கரெக்டாக எந்த இடத்துல போடணும்னு நினைக்கிறாரோ அந்த இடத்துல கரெக்டாக பந்து போடுறாங்க அஜித். டெத் ஓவரிங் எக்ஸலண்டாக போட்டுக்கிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஒன். ஸ்லோயராக விக்கெட் வேரியேஷன்லாம் எக்ஸலண்டாக போட்டுக்கிட்டு இருக்காருங்க. 4 பந்தில் எந்த ஒரு பவுண்டரியும் 2 விக்கெட் கொடுக்காம நல்லா போட்டுக்கிட்டு இருக்காரு அஜித். நெக்ஸ்ட் ஒன். ரிவர்ஸ்க்கான ஒரு ட்ரை, அதுவும் பேட்டில் மீட் ஆகலைங்க. டாட் பால். ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸோட லாஸ்ட் 1 more பால். ஏறி போயின்னு பட்டேல் ஒரு ரன்னுக்கான வாய்ப்பாக இருக்கும். கண்டிப்பாக ஒரு ரன்னுங்க. 4th ஓவரை போட்ட அஜித் இங்கே ஒரு ரன்னை மட்டும் விட்டு கொடுத்து எக்ஸலண்டாக பந்து போட்டு கொடுத்துருக்காரு அஜித். நல்ல பவுலிங். 4 ஓவராகவே ஃபுல்லாகவே டாமினேட் பண்ணி போட்டிருக்காங்க பாலநகர். ஸோ 14 டார்கெட். பார்க்கலாம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறத. ஓடிங் பேட்ஸ்மேனாக ஸ்ட்ரைக்கிங்கில் இருக்க போகிறது ஜட்டு அஜித். நான் சைக்கிளில் போன மேட்சோட ரெஸ்பான்சிபிள் பிளேயர் சத்யா இருக்க போகிறாரு. முதல் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணால் எங்கள் பாலாஜி. ஃபர்ஸ்ட் ஒன். டிபன்ஸ் பாயிண்ட் சார் தரையிலே ஆடி இருக்காரு. முதல் பந்து டாட்டா ஸ்டார்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். இங்கே செகண்ட் ஒன். குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு. பேக் டு பேக் முதல் 2 பந்து டாட் பால். தேர்ட் ஒன். சுவிட்சுக்கான ட்ரை. பின்னாடி இந்த ஃபீல்டர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. 2 ஓவரில் அகைன் ஒரு டாட் பால். பவர் பிளேயில் 3வது டாட் பால் பதிவு பண்ணுறாரு இங்கே. பாலோட 4th ஒன். அகைன் உடம்புல தான் போட்டிருக்கு. ஒரு சிங்கிள். பாலோட நெக்ஸ்ட் ஒன். விட்டு தட்டுன்னு தெளிவாக இருக்காரு. ஆனால் ஸ்டாப் பண்ணிட்டாரு சந்துரு. இதுக்கு முன்னாடி நல்லா ஸ்டாப் பண்ணியிருந்தாரு போன மேட்ச்லேயும் ஃபீல்டர். ஃபாஸ்டாக இருங்க. ஆல்மோஸ்ட் தாண்டி போயிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன். 1 பவுன்ஸில் பவுண்டரியோட முதல் ஓவர் முடிவு கொண்டு வந்திருக்காங்க. செகண்ட் ஓவர் போட எங்கள் சுபாஷ் வந்திருக்காரு. விட்டு தட்டுன்னு தெளிவாக ஆடி இருக்காரு. ஃபர்ஸ்ட் அட்டம்ல அந்த ஃபீல்டரை எடுக்கலன்னா முன்னாடி சந்துரு போய் எடுத்துட்டாரு. ஒரு சிங்கிள். நெக்ஸ்ட் ஒன். மர்ரிச்சா ஆடி இருக்காரு. அங்கே ஃபீல்டர் டேரட் கிட்ட வாய்ப்பா பிடிச்சோம் ஆசாருங்க. அதனால போட்டாங்க சுபாஷ். விக்கெட் இழக்கிறாங்க. முதல் விக்கெட்டை பாலநகர். நெக்ஸ்ட் ஒன். இந்த மாதிரி நேருக்கு நேர் போயிருக்கு. பவுண்டரிக்கு வாய்ப்பா பின்ன விரட்டி பாலுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் பவுண்டரி போல ஒரு சிங்கிள். வர்ற வெட்டு சூப்பரா ஆடி இருக்காருங்க. தாண்டி போயிடுச்சு இங்க 6. இதன் மூலம் ஆல்மோஸ்ட் மேட்சை வின் பண்ணிட்டாங்கன்னு சொல்லலாம். இங்க மேட்ச் 1 பாலநகர் 3வது அணியாக பரிசினை உறுதி செய்கின்றனர்.